கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கர்த்தருக்கு ஒரு பெயர் வைத்தாள். அது என்ன பெயர் தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் காண்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் பாடுகள் அவருக்கு தெரியாதா, அவருக்கு கண்ணே இல்லையா, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுகிறேனே, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிற நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ? வேதம் திட்டமாய் சொல்கிறது, அவர் நம்மை காண்கிற தேவன். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் காண்டு கொண்டே இருக்கிற தேவன். அவர் ஏற்ற வேலையில் அதற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆகாருடைய காரியத்தில் என்ன காரியம் நடைபெற்றது என்று சொல்லி இந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த காரியம் வந்தது என்று சொல்லி முதலாவது இந்த காரியத்தினுடைய சூழ்நிலை என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாமல் இருக்கும்போது 75 வயதில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் நாட்கள் கடந்து போகுது, ஆண்டுகள் கடந்து போகிறது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன செய்யலை, நிறைவேறல. உடனே ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா என்ன செய்கிறாங்கன்னா, ஒருவேளை என்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் என்பவளோடு நீங்கள் ஒரு குடும்பம் நினச்சிங்க அமைத்து கொள்ளுங்க, அவளால் வருகிற ஒரு குழந்தை ஒருவேளை நம்முடைய சந்ததி ஆயிரும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சாராளின் மூலம் தான் குழந்தையை கொடுப்பேன்னு. ஆனால் இவன் அவசரப்பட்டு என்ன செய்கிறா, அந்த அடிமை பெண்ணோடு சேருங்க, நமக்கு ஒரு சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லி. ஒருவேளை ஆபிரகாம் அந்த ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாரு, சாராளுடைய வார்த்தையை கேட்டு விட்டார். அதனால ஆகாரை திருமணம் பண்ணுகிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பெறுகிறது, அந்த கர்ப்பவதி ஆகிறாள். அவள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாள் என்று சொன்னால், அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியான போது கண்டபோது தன் நாச்சியாரை என்ன செஞ்சா, அற்பமாக எண்ணினாள். தன் எஜமாட்டியாகிய சாராயே, தான் எஜமானி தான் தன்னுடைய கணவனை அவளுக்கு கொடுத்தது. ஆனால் அவன் என்ன செய்கிறா பாருங்க, அவள் கர்ப்பவதி ஆன உடனே எந்த எஜமானி இந்த தன் வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தாலோ அவளையே அவன் என்ன செய்கிறா, அற்பமாக எண்ணினா. ஏன்னா அவளுக்கு சாரலுக்கு குழந்தை இல்லை அல்லவா, அதனால அவள் அற்பமாக எண்ண ஆரம்பிக்கிறாள். அதனால தான் என்ன செஞ்சாரு, சாராளுடன் என்ன செய்கிறாங்க, ஆபிரகாம்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த 5ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். பாருங்க, அவள் போய் ஆபிரகாம்கிட்ட முறையிடுகிறாள், நான் தானே உங்களுக்கு அந்த பெண்ணை கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவள் தான் கர்ப்பவதி ஆனவுடனே நான் கொடுத்த எண்ணெயை அவன் என்ன செய்கிறா, அற்பமாக எண்ணுகிறாள். ஒருவேளை இந்த உலகத்தில் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தானே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சிலர் நம் மூலமாய் என்ன செஞ்சுருப்பாங்க, நன்மையை பெற்றிருப்பாங்க, அநேக உதவிகளை பெற்று இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த உதவியை நிமித்தம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஒருவேளை நாம் உதவி செய்த நம்ம அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மாலேயே மேலே வந்தவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நம்முடைய காரியத்தை பார்த்து அற்பமாய் எண்ணுகிறவர் உண்டு அல்லவா, அற்பமாய் பேசுகிறவர் உண்டு அல்லவா. அந்த காரியம் எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அல்லவா. ஏன்னா நம் மூலமாய் அவர்கள் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தபோது நாம் செய்த உதவியினாலே அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு, ஆனால் யாரால உதவி பெற்று வந்தார்களோ அவர்களை அற்பமாய் நினைக்கிற அநேக சம்பவங்கள் இன்னைக்கு அநேக இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அதே சூழ்நிலை தான் இந்த சாராளுக்கும் வந்தது. யார் மூலமாய் ஆகார் இந்த நிலையை அடைந்தாலோ அதே ஆகார் அந்த சாராயை அவள் அற்பமாய் எண்ணினாள் என்று வேதம் சொல்கிறது. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, சொல்லுவோம்,
எப்பவும்ல எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அ ரியாக்ஷன். நம்ம என்ன செய்கிறோமோ நிச்சயமாக அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பதில் உண்டு. ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார். இப்போ அடிமை பெண் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எஜமாட்டிகளுக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, வேலைக்கு யாரை வச்சுருப்பாங்க, அடிமை பெண். இந்த ஆகார் என்பவள் அவள் எகிப்து தேசத்தினுடைய உள்ள வர பெண். அவள் தான் யாருக்கு, சாராய்க்கு என்ன செய்கிறா, அடிமை பெண்ணாக இருக்கிறா. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, உன் அடிமை பெண் உன் கைக்குள்ளே தான் இருக்கிறா, இன்னமும் அவள் உன் கைக்குள்ளே தான் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். அதனால் உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நீ செய். அப்பொழுது உடனே என்ன செய்கிறா, ஆபிரகாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்புறம் இப்போ ஏன்னா அவருக்கு தன் மனைவியோடைய நிலைமை அவருக்கு புரிகிறது. ஒரு நல்ல ஒரு கணவர் தன் மனைவியினாலே இந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் தன்னுடைய சொந்த மனைவி அவள் இப்படி செய்கிறது அவருக்கும் ஒருவேளை அது விசனமாக இருந்திருக்கலாம். அதனால தான் சொல்கிறா, இப்போ உன் கைக்குள்ளே தான் அவள் இருக்கிற, அதனால் உன் பார்வைக்கு எது நல்லதோ அதை நீ செய்யின்னு சொல்லி சாராளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினாலே அவளை விட்டு ஓடி போனாள். உடனே என்ன செய்கிறா, இதுதான் சாக்குன்னு சொல்லி உடனே சாராய் என்ன செஞ்சிட்டாங்க, கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். அடிமை பெண் ஒருவேளை அவள் கர்ப்பவதியாக தான் இருக்கிறாள். ஒருவேளை கர்ப்பவதியாக இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அநேக பெண் பிள்ளைகள் அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கிறத கண்டு கூட சில அவங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கலாம், அவங்க திருமணமாகி போன வீட்டில் அவருடைய மாமா மாமியார் அது ஒருவேளை தான் சொந்த பிள்ளைன்னு அப்படி நடத்தவே மாட்டாங்க. தான் சொந்த பிள்ளை ஒருவேளை கர்ப்பமாக இருக்கும் என்று சொன்னால் அதை தாங்கி தடுக்கி அதை வாழ வைப்பாங்க அல்லவா. ஆனால் அதே ஒரு மருமகளாக இருக்கிற சமயத்தில் அவள் கர்ப்பவதி என்பதை கூட அவங்க கருதாதபடி எத்தனை பேர் கடுமையாய் வேலை வாங்குவதெல்லாம் நம்ம இன்னைக்கு எத்தனை செய்திகளை நம்ம பார்க்கணும் தெரியுமா. அதை மாதிரி தான் இங்கே பாருங்கள், அவள் கர்ப்பவதியாக தான் இருக்கிறா. ஆனால் சாரா என்ன செய்கிறாங்க, அவளை கடினமாக, ஏன்னா அவங்களுக்குள்ள இவன் நம்மளை அற்பமாக நினைக்கிறாளே என்று சொல்ல அந்த மன வேதனை நிமித்தம் என்ன செய்கிறாங்க, அவளை கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கடினமாய் நடத்துகிறபடினால அவள் என்ன செய்கிறான்னா சாராளை விட்டு என்ன செய்கிறா, ஓடி போயிடா. அந்த வீட்டை விட்டு அவள் என்ன செஞ்சிடா, கர்ப்பவதியாக இருக்கிறா. அந்த கர்ப்பத்தோடு அவள் என்ன செய்கிறா, அந்த ஆபிரகாமின் வீட்டை விட்டு அவள் வெளியே ஓடி போகிறாள். அப்படி ஓடி போகும்போது தான் அவள் வனாந்திரத்துக்கு போகிறாள். எங்கே போயிடுறா, வனாந்திரத்துக்கு போயிடுறா. அப்போ அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற ஒரு நீரூற்றண்டையில் போய் உட்காந்துட்டு இருக்கிறார். அங்கே கண்கிறாள். பாருங்க, அவள் என்ன பேர் விட்டா, நீரனை காண்கிற தேவன் என்று சொல்லி. அவள் வீட்டை விட்டு வெளியே போனோடைய கர்த்தருடைய கண்கள் அவளை பார்க்கிறது. நீரூற்றண்டை ஃபர்ஸ்ட் எங்கே பார்க்கிறாரு, நீரூற்றண்டையில் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு கூப்பிடுறாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறார் என்று கேட்டார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இது மாதிரி இந்த சம்பவம் அல்ல, வேற எத்தனையோ பிரச்சனை நிமித்தம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஐயோ நான் வாழ்வதை விட சாவதை மேலே பேசாமல் நான் போய் செத்து போகிறேன்னு சொல்லி உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி சாவதற்கு ஆயத்தமாக நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துல இருந்தும் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறது. அவர் கேட்குறாரு, எங்கேருந்து வாரா, எங்கே போகிற, நீ எங்கேருந்து வாரா, எங்கேருந்து வராவா, ஆபிரகாமின் வீட்டிலேருந்து. இப்போ எங்கே போக போகிற பாருங்க. அருமையாய் அவர் விசாரிக்கிற தேவன் கேட்குறாரு, என்கொயர் பண்ணுறாரு, எங்கேருந்து வருகிறாய் என்று சொல்லி. உடனே அவ பதில் கொடுக்கிறாள். என்ன சொல்கிறாள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போயினான். அவர் பதில் சொல்கிறான், ஏன் வர்றேன்னு சொல்கிறா, எதுக்காக நான் அங்கேருந்து வர்றேன்னு தெரியுமா, என் நாச்சியாரை விட்டு நான் நினச்சேனே ஓடி போகிறேன். ஒருவேளை தன் நாச்சியாரை பற்றி அவள் அதை சொல்லி இருப்பாள். உடனே கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. அவர் உடனே செய்வான்னு நினச்சிருப்பா, தூதனானவர் நமக்கு வேற ஒரு வழியை திறந்துருவாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ என்ன செய்யும், திரும்ப உன் நாச்சியார் அண்டைக்கு போ, அங்கே போய் என்ன செய்யும், அடங்கியிரு. சில சமயம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பதில் நமக்கு அந்த சூழ்நிலையில் வித்தியாசமாக தரும். ஐயோ நான் தான் அங்கே தான் பாடுபட்டுகிட்டே இருக்கிறேன், ஆனாலும் திரும்ப அங்கே என்ன கர்த்தர் போக சொல்றாரு. போக சொல்கிறது மட்டுமல்ல, அங்கே போய் நீ அடங்கியிரு. உன்னை எஜமாட்டிக்கு நினைச்சது அடங்கிருன்னு சொல்கிறாரே என்று சொல்லி ஒருவேளை அன்றைக்கு ஒருவேளை வேதனைப்பட்டு இருக்கலாம் அல்லவா. இன்றைக்கும் நமக்கும்
சில இடத்துல அடங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டமாக இருக்கிறதுல. ஆனால் சில சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஏதோ அழகாய் சொல்கிறது, ஏற்ற சமயத்தில் அவரை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஆண்டவர் நம்மை அவருக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏற்ற சமயம் வரும்போது அவர் உயர்த்துவார். அந்த சமயம் வர வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். சில காரியங்கள் அவர் சொல்வது நமக்கு, அவர் ஆண்டவர் இதை செய்ய சொல்வது வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். அங்கே போகாத இல்லைன்னா இதை செய்யலாம் சொல்லுவார். அது நமக்கு சில சமயம் கடினமாக இருக்கலாம். ஆனால் நம்ம அவர் சொல்லு வரைக்கும் நம்ம அவர் எவ்வளோ நாள் அடங்கி இருக்க சொல்கிறாரோ அவ்வளோ நாள் நம்ம அடங்கி இருக்கிறோம். ஏன்னா ஏற்ற காலம் வரும்போது அவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சாரால் ஆகாருக்கு அதை தான் சொல்லப்பட்டது, நீ அடங்கியிரு என்று சொல்கிறார். அப்புறம் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, அந்த 10ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் சொல்கிறாரு. இப்போ ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய சுமந்து கொண்டு இருக்கிறல்ல, அதனால் வருகிற சந்ததியை நான் நினச்சுவேன் ரொம்பவும் பெருக பண்ணுவேன், அது சந்ததி எண்ணி முடியாதது இருக்கும். நீ பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியாக இருக்கிற, உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது ஒருவேளை உங்கள் கர்ப்பம் அடைப்பட்டிருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்பையும் கேட்கிறவர். ஒருவேளை குழந்தை இல்லை என்று சொல்லி நீங்கள் மனம் வெதும்பி போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை அங்கலாய்க்க கேட்கிறார். எப்படி ஆகாரை அந்த வனாந்திர வழியில் சந்தித்து அவளுக்கு போதித்து நீ என்ன செய்யணும் அடங்கிருன்னு சொன்ன ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் பண்ணுகிறார், ஒரு குமாரனை பெறுவார், நான் உங்களாய்ப்பை கேட்டேன், நீ ஏற்கனவே கர்ப்பவதியாக இருக்கிறார், நான் அந்த குமாரனை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவனை குறித்து அவள் பெறப்போகிற குமாரனை குறித்து அவன் சந்ததி எப்படி இருக்கும், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு சொல்கிறத பார்க்குறோம். அப்புறம் தான் அவள் சொல்கிறார், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஒருவேளை அது கர்த்தருடைய தூதனானவர் என்று முதல்ல போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறார், என்னோடே பேசின கர்த்தர் தான் அவளோடு பேசியிருக்கிறார். அவருக்கு என்ன சொல்றாரு? நீர் என்னை காண்கிற தேவன், எகோவா ஈரே என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அவர் காண்கிறவர் தேவன். பார்க்கறதுக்கு அவர் காணாதவர் போல இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ? இல்லை, அவர் எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்கிற அங்கலாய்ப்பை, நீங்கள் படுகிற பாடுகளை, நீங்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை, நீங்கள் அனுபவிக்கிற நிந்தைகளை எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இதே ஆகாருக்கு கர்த்தர் இன்னொரு முறை இதே மாதிரி செய்தா தெரியுமா? அதே ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் நீங்கள் எடுப்பீங்க என்று சொன்னார், இது அவளுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் சாரால அற்பமாக எண்ணினா. இந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவள் பெற்ற மகன் அந்த இஸ்மவேல் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை என்ன செய்யறான்? கேலி பண்ணுறதை பார்க்குறோம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:9 பார்த்தீங்கன்னா, பின்பு எகிப்து தேசத்திலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டார். தன் பிள்ளையை பரியாசம் பண்ணுறதை என்ன இந்த சாராள் பார்த்தோன்னே உடனே இப்போ போய் என்ன செய்யறான்? அப்போ என்ன சொன்னா, அவள் நடத்தினபடினால ஆபிரகாம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். இப்போ அவளுடைய மகனை நடத்தினதுனால ஆபிரகாம்கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. இப்போ என்ன சொல்றான்னா, அப்போ ஆகாரை வெளியே போக சொன்னா, இப்போ ஆகாரையும் அவள் பெற்ற குமாரனையும் வெளியே போக சொல்லுங்க, ஏன்னா அவன் என் பிள்ளை என்ன செய்யறா? பரியாசம் பண்றான், அந்த பையன் என் பிள்ளைய பரியாசம் பண்றான்னு சொல்றான். ஆனா
ஒருவேளை ஆபிரகாமுக்கு அவன் குமாரன், ஒருவேளை சாராயிக்கு இஸ்மவேல் குமாரன் கிடையாது, ஆனால் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் யாரு? குமாரன். அதனால அவனுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் எப்படி இருக்குது? துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அதனால சாராள் என்ன சொல்றாளோ அதை நீ என்ன செய்ய கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியாது அவனையும் ஒரு ஜாதி, அவனை பத்தி கவலைப்படாத, அவனையும் ஒரு ஜாதியாக்குமே, இப்போ நீ சாராள் சொல்றதுக்கு என்ன செய்ய கேளு என்று சொல்கிறார். அதனால ஆபிரகாம் என்ன செய்யறாரு? காலையிலே என்ன செய்யறாரு? அப்போ ஒரு துரித்தில, ஏன்னா அங்கே ஃபுல்லாக வனாந்திரத்தில் என்ன செய்யறாரு? வனாந்திர யாத்திரை போக வேண்டிய இருக்குன்னு சொல்லி ஒரு துருத்தி நிறைய தண்ணியும் வைத்து அந்த ஆகார் தோளில் வைத்து பிள்ளையும் கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பி விட்டுறாரு. இப்போ பாருங்க, முதல் இன்சிடென்ட்ஸில் நம்ம பார்க்குறோம், இவள் இப்படி தான் வீட்டை விட்டு ஓடி வரும்போது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னார்? நீ போய் உன்னை எஜமானண்டைக்கு போய் திரும்பி அவள் கையின் கீழே அடங்கியிருன்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் குறித்த காலம் வந்தபோது திரும்ப சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆண்டவர் இந்த டைம் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமிட்ட, சாராள் சொல்கிறபடி 2 பேரையும் என்ன செஞ்சுட்டு அனுப்பி விட்டுருன்னு சொல்லிடுறாரு. அதனால ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆகாரையும் அவருடைய பிள்ளை என்ன செய்யறாரு? அனுப்பி விட்டு விடுகிறத பார்க்கிறோம். இவா எங்க செய்யற? வெளியே போய் பெயர்சபா ஃபுல்லா வனாந்திரம். நமக்கு தெரியும், வனாந்திரத்துல எங்க போனாலும் என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. பெயர்சபால ஃபுல்லா வனாந்திரத்துல அலைந்து திரிகிறாள். துரித்தில் இந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளைய ஒரு செடியின் கீழே, வனாந்திரத்தில் ஏற்கனவே தாகமாக இருக்கும், ஒரு துருத்தியில் மட்டும்தான் தண்ணி கொண்டு போகிறா, எல்லா தண்ணியும் செலவழிந்து போய் விடுகிறது. இப்போ குடிக்கிறதுக்கு என்ன செய்யலை? தண்ணி இல்லை. தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்கிறோம்? உடம்பு டீஹைட்ரேட் ஆகி அப்படியே மரணத்துக்கு கொண்டு போய் விடும் அல்லவா. அவன் என்ன செய்கிறா? உடனே அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டு வர. பிள்ளைனா கை குழந்தை கிடையாது, அவனுக்கு கிட்டத்தட்ட 13 வயசுக்கிட்ட ஆகிட்டு யாருக்கு? இஸ்மவேலுக்கு. அவனை என்ன செய்கிறா? ஒரு செடியின் கீழே போட்டுட்டு 16ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு என்ன செய்தா? அழுதாள். என்ன செய்ய மாட்டா? ஒரு குழந்தைய கொண்டு போய் என்ன செஞ்சா? ஒரு செடியின் கீழே போட்டுட்டு அவள் ஒரு அம்பு போனால் எவ்வளோ தூரத்துக்கு போகுமோ அங்கே வரைக்கும் என்ன செய்யா? போய் உக்காந்துட்டு என்ன செய்கிறா? அழுகிறாள். பிள்ளை சாகிறத நான் காண மாட்டேன் என்று சொல்லி, ஏன்னா பிள்ளை தண்ணி தாகத்தில் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும் நினைத்து கொண்டு அவள் என்ன சொல்கிறாள்? ஓடி போய் அங்கே போய் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறாள். ஆனால் பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை ஆகாரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை அந்த குழந்தை என்ன, அந்த பையன் என்ன செஞ்சிருப்பான்? அம்மா யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பையன் அம்மா கூட அது வனாந்திரத்தில் போகிறான். அப்போ தண்ணீர் போயிட்டு இருக்குது, தண்ணீர் குறைந்து போயிடுச்சு. அம்மா வேற இங்கே விட்டுட்டு, ஒரு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது விட்டுட்டு போனாலும் எப்படியோ தெரியல, முழித்து பார்த்துருப்பான். அங்கே அம்மா யாரும் இல்லை, வனாந்திரத்தில் ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது, யாரையும் காணோம், தாயும் காணோம். அப்போ அவனும் என்ன செஞ்சிருப்பான்? அழுதுருப்பான். வேதம் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை என்ன செஞ்சாரு? கேட்டார். தேவதூதன், இப்போ யாரு? மேலேருந்து சத்தம் வருது, வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். திரும்பவும் கர்த்தர் ஆகாரோடு பேச ஆரம்பிக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, பிள்ளை எந்த இடத்துல இருந்து கூப்பிடானோ அந்த சத்தத்தை தேவன் என்ன செஞ்சாரு? கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்போ என்ன சொல்ற? நீ போ, பிள்ளைய என்ன செஞ்சிரு? கூட்டிட்டு நீ போ, அவனையும் நான் என்ன செய்வேன்? முந்தி அதே மாதிரி தான் இஸ்மவேல் பிறப்பதற்கு முன்பாகவும் கர்த்தர் அவளுக்கு வாக்கு கொடுத்தார். இப்பொழுதும் திரும்பவும் அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அவனை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ பிடித்து அவனை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அப்புறம் அவளுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. தேவன் அந்த 19 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் திருப்பி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். வனாந்திரமான இடம், வனாந்திரத்தில் கொஞ்சம் கூட என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுடைய கண்களை திறந்து அவளுக்கென்று அங்கே ஒரு துறவை காண்பிக்கிறார். ஒருவேளை இவ்வளோ நேரம் அந்த துறவு அங்கே தான் இருந்துச்சு, ஆனால் அவளுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அவளுக்கென்றே கர்த்தர் அங்கே ஒரு துறவை என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். உண்டாக்கி என்ன சொல்கிறாரு? அதை அவள் பார்க்கும்படியாக செய்கிறார். அவள் போய் என்ன செய்கிறார்? துருத்தியில் போய் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு என்ன செய்கிறார்? பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள்.
கர்த்தர் பாருங்க, நம் வனாந்திரம் எங்க ஓடி போனாலும் அவருடைய கண்கள் நம்மை காண்கிற கண்களாக இருக்கிறது. அவர் நம்ம வாக்கு கொடுத்த தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பூமியில எங்க நம்ம அலைந்து திருந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவன். அதான் அவர் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாருக்காக, அந்த குழந்தைக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒரு திறவை திறந்து கொடுத்தார். அவன் குழந்தை குடித்தது. தேவன் 20ஆம் வசனம் சொல்ல, தேவன் பிள்ளையோடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ஒரு பெரிய சந்ததி, இன்றைக்கும் இஸ்மவேலர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய சந்ததி இந்த உலகத்தை நிரப்பி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தர் வாக்கு கொடுத்த ஒரு காரியமும் மாறி போவதே இல்லை. ஈசாக்கினோட சந்ததி அதே சந்ததி இன்றைக்கு இஸ்ரவேல் என்று ஒரு பெரிய சந்ததி இருக்கிறது, இஸ்மவேல் என்று ஒரு சந்ததி இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது மாறி போவதே இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? உங்களை குறித்தோ, உங்க பிள்ளைகளை குறித்தோ, உங்க வியாபாரத்தை குறித்தோ, உங்களுடைய தொழிலை குறித்தோ, எதை குறித்தோ அவர் எந்த தம்முடைய வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். அவர் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய சத்தத்தை, நம்ம அழுகையின் கூக்குரலை கேட்கிற தேவன். நம்ம நினைக்கலாம், யாரும் நம்மளை பார்க்கலையே, யாருக்கு நம்முடைய உபத்திரம் தெரியும், யார் நான் படுகிற வேதனையை அறிவார், யார் நான் அநியாயமாய் நடத்தப்படுகிறது ஒருத்தருக்கும் தெரியாதே, நான் இந்த குடும்பத்தில் எவ்வளவு வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், இங்கே விட்டு ஓடி போயிட்டா கூட நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையை முடித்து விட்டா கூட நல்லாம இருக்குமே சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? அன்றைக்கு ஆகார் அப்படிதான் நினைச்சா. ஏன்னா அவள் எஜமாட்டி அவளை கடினமாய் நடத்தினபடினாலதான் ஓடி போனா. ஆனா அவளை பார்த்து கத்துச்சு, நீ போய் குழந்தைங்க அடங்கியிரு. நாம் அடங்கி இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. ஏற்ற காலம் வரும்போது எந்த இடத்துல நம்ம அடங்கி இருந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த வீட்டில் நீங்கள் வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அழுகையின் குக்கலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் அந்த குடும்பத்தில் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். யார் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி துன்புறுத்தினார்களோ அவர்களே உங்களை தேடி வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். பயப்படாதீங்க. இன்றைக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையும் நீங்க பார்க்காதீங்க. எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. கர்த்தர், நாம் வேதம் அழகாய் சொல்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாள் நம்மை விடுவதில்லை. நம்ம திராணிக்கு தக்கதாக தான் சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்கி தருகிற தேவனாய் இருக்கிறாரு. அதனால பொறுமையோடு நீங்க அடங்கி இருங்கள், பொறுமையோடு நீங்க காத்துருங்க. ஏற்ற காலம் வரைக்கும், ஏற்ற காலம் வரும்போது எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? அவர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு ஆகார் அந்த பெயரை இட்டார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களும் அவர் காண்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவர் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்க கஷ்டங்கள், உங்க பிரச்சனைகளை போய் தயவு செய்து மனுஷரிடத்துல சொல்றாதீங்க. மனுஷரிடத்துல சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு அநேக, அதுவும் பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்க வீட்டு காரியங்களை என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த வீட்டு பெண்களோடு இல்ல வீட்டுனால வேற யார்ட்டையாவது உடனே தங்க அம்மா அப்பாவுக்காவது யாருக்காவது சொல்லி கொண்டு புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. இதை செய்வதை முதலாவது விட்டு விடுங்க. கேட்குறவங்க நல்லா கேட்பாங்க. நீங்க வீட்டு அடுத்த நிமிடம் அவங்களுக்கு தெரியுமா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவர்களுக்கு உங்களை கொடுத்து தூஷணமாய் பேசுவாங்க. இவன் என்ன பண்ணாலும் அதான் அந்த வீட்டில் அப்படி நடத்துறாரு என்று சொல்லி 1க்கு 10 வைத்து பேசுவார்கள். அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். யார்கிட்டையும் உங்க காரியத்தை சொல்லாதீங்க. அன்றைக்கு அண்ணால் என்ன செய்தால், தேவ சமூகத்துல போய் எல்லாவற்றையும் சொல்லி மனம் கசந்தாழ்ந்தால் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. நேராக வேற யாரும் நமக்கு துணைக்கு வர வேண்டிய தேவை இல்லை. இன்னைக்கு அநேக தாங்க சொல்வதுக்கு பதிலாக வேற மற்றவங்க எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா, மற்றவங்க எனக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், ஆனா மற்ற ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அவர்கிட்ட நாங்கள் டைரக்டா பேசலாம். நமக்காக தண்ணியே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அவர்கிட்ட நம்ம டைரக்டா பேசலாம் அல்லவா? அவர்கிட்ட உங்க பாரத்தை சொல்லுங்க, அவர்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, அவர்கிட்ட உங்க தேவையை சொல்லுங்க, அவர்கிட்ட உங்க சூழ்நிலையை சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்ளுகிற தேவன். அவரை போல அன்புள்ள தேவன் அல்ல ஒருவரும் கிடையாது. ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது ஒண்ணுதான் அவர் விரும்புகிறார்.
விரும்புகிறார். என்னிடத்துல வா மகளே, என்னிடத்துல வா மகனே, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மறந்து போய்விடு, நான் உன்னை மாற்றுவதற்கு என்னால் முடியும் என்று சொல்லி, நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற வல்லவர் அவர். ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா என்னெல்லாம் உமக்கு விரோதமாக எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது நம்ம செய்த ஒவ்வொரு தவறான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுவார். அதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி, இதை நான் தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினாலே கழுவி என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி. இது செய்ய கஷ்டமா? வேற எதையும் அவர் செய்ய சொல்லவில்லையே. அங்க நடந்து போங்க, இங்க நடந்து போங்க, காணிக்கை கொடுங்கன்னு அவர் சொல்லலையே. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதா, நானா இப்படி மாறிவிட்டேன். கர்த்தர் உங்க முன்னிலைமையை காட்டிலும் உங்களுடைய பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவது மட்டுமல்ல, அநேகருக்கு உங்களை கொண்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் உங்களை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன். அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் பிரச்சனைகளை காண்கிறவர், எங்கள் தேவைகளை பார்க்கிறவர், எங்களுடைய நெருக்கங்களை அறிந்திருக்கிற தேவன். உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்பா. அன்னைக்கு ஆகாரின் கண்ணீரை கண்டு ஆண்டவரே அவளுக்கு உதவி செய்த தகப்பன், இந்த பிள்ளைகளின் கண்ணீரை கண்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. உலக பிரகாரமாய் ஆண்டவரே பொருளாதார காரியத்துல விடுதலை மட்டுமல்லப்பா ஆண்டவரே, வாழ்க்கையில மனதளவில் ஆண்டவரே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையப்பா. உடைய ரத்தத்தினாலே உடைய பாவங்களும் கழுவப்பட யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல அப்பா, அவங்களுடைய ரத்தத்தினாலே அவருடைய வாழ்க்கை கழுவப்படட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை ஆண்டவரை தொடரப்படட்டும், தொடங்கப்படட்டும் இன்றைக்கு ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்கள் அனுபவித்த நிந்தை வேதனைக்கு பதிலாக ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய குடும்பங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அப்பா, எண்ணெயில் அடங்காத நன்மைகளினாலே கத்தாவே இதுவரைக்கும் இழந்து போன எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நன்மைகளினாலே அவர்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்படி செய்து அவர்களை வழி நடத்துங்க. ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும். காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்கிற போறபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.